காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு அலீம் அல்புகாரி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எனக்கு முன்னர் பேசிய ஐயா மதிவாணன் அவர்கள் அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது தேர்தல் வாக்குறுதிகளை என்று சொன்னார். அதில் எல்லாம் அடங்கும் என்று நினைக்கிறேன். ஏன்னா பர்டிகுலராக விஜயுடைய 2500 ரூபா ஃபார் உமன், அதே மாதிரி 6 ஃப்ரீ எல்பிஜி சிலிண்டர், இதெல்லாம் அதில் அடங்கிடும்னு நான் நினைக்கிறேன். அதையும் சேர்த்து தான் சொல்கிறாருன்னு நம்புகிறேன். அதே மாதிரி 6 சிலிண்டர் காசு கொடுத்தா கூட கிடைக்க மாட்டேங்குதா சார்? அதான் அதுவும் அடங்கிறேன்னு நினைக்கிறேன் ஐயா சொன்னதில். அதே போல் வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ்ஸு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இப்போ பெண்களுக்கு வந்து அதே ஃப்ரீ பஸ்ஸை வந்து விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். தேர்தல் வாக்குறுதிகளை பற்றிய அவருடைய பார்வை வேறானதாக இருக்கலாம். இன்றைக்கு ஒரு மாணவர் யூபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டு இன்றைய தினம் பத்திரிகையாளரிடத்தில் பேட்டி கொடுக்கிறார். மாதம் 7500 ரூபாய் பெற்றேன், அரசாங்கத்திடமிருந்து மாதம் 7500 ரூபாய் பெற்றேன். என்னுடைய ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணும்போது அரசிடமிருந்து 25000 ரூபாய் பெற்றேன். என்னுடைய மெயின்ஸை கிளியர் பண்ணும்போது அரசிடமிருந்து 50000 ரூபாய் பெற்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே நான் முதல்வன் திட்டத்திலே நான் பயிற்சி பெற்று நான் முதல்வன் திட்டத்திலே படித்து இன்றைக்கு யூபிஎஸ்சி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால், வாக்குறுதி என்றால் தேர்தல் நேரத்தில் தரப்படுவதல்ல. தேர்தல் வரும் பொழுது தான் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளுடைய முடிவுகளை, தான் ஏற்கனவே கொடுத்த பிராமிசஸுடைய ரிசல்ட்டை காட்டக்கூடிய திராவிட மாடல் 2.0 வாக்குறுதிகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய வாக்குறுதிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அது வந்து உள்ளங்கை நெல்லிக்கனியா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டவே நம்ம கண்கூட நம்மளால பார்க்க முடியுது. நம்ம நெறியாளர் தான் பேட்டி எடுத்தாங்க, மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி, இஃப் ஐ எம் நாட் ராங். அம்மா அதெல்லாம் முடியாதுமா, 1000 ரூபாய்லாம் கொடுக்க முடியாதுமா. யார் சொன்னது? அவங்க கிட்ட தான் சொன்னார், அவங்க பேட்டியில் தான் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அதே மகளிர் உதவி தொகையை தேர்தல் வருவதற்கு முன்பாக உங்களுக்கு 3 மாதங்கள் தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக அதை சேர்த்து கொடுத்து காலை எழுந்த போது 5000 ரூபாயை தன்னுடைய மொபைலிலே பேலன்ஸாக பார்த்த மக்கள் நம்முடைய முதல்வருக்கு அவ்வளவு பிரார்த்தனைகளை செய்தார்கள். அந்த நம்பிக்கையிலே டிராவிடியன் 2.0 நோக்கி இந்த தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. வாக்குறுதிகள் என்பது பேஸ்ட் ஆன் ரிசல்ட்ஸ், அதை செய்து காட்டிக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான எங்களுடைய கூட்டணியின். கடந்த காலங்களிலே எல்பிஜி சிலிண்டருடைய விலை ஏற்றத்திற்கு ஒன்றிய அரசை நியாயமாக கேள்வி கேட்ட அன்புமணி அவர்கள் இன்றைக்கு சம்பந்தமே இல்லாமல் இந்த விலை ஏற்றத்திற்கு இதை தடுப்பதற்கு திமுக அரசு என்ன செய்தது என்று கேட்கும் பொழுதே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவருடைய நிலைப்பாடே இப்படி இருக்கும் பொழுது, எங்கள் ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, 2 பழமொழி அப்படின்லாம் சொன்னார். கடன் வாங்கினா திருப்பி தர மாட்டார் அப்படின்லாம் ஏதோ ஒரு பழமொழி உதாரணம்லாம் சொன்னார். ஃபிஸ்கல் டெபிசிட் லிமிட்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒன்றிய அரசு விதித்திருக்கக்கூடிய அளவு இவ்வளவு வரைக்கும் ஒரு மாநிலம் கடன் பெறலாம் அப்படின்னா அது 30% 33%. 30% 33% ஃபிஸ்கல் டெபிசிட் லிமிட்டிற்கு உட்பட்டு 26.43 தான் தமிழ்நாடு அரசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அதே போல மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியினுடைய சகோதரர் துரைமுருகன் சொன்னார், நாங்கள் வந்துட்டா அவங்க சொன்னாங்க இதெல்லாம் உங்களுக்கு கடமை, கொடுக்க வேண்டியது கடமையே பெருமையாக பீத்தி பேசுகிறீங்களே. நான் ஒரு நீங்கள் வாழ்கிறது வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் வாழ்வது ஒரு யூட்டோப்பியன் கற்பனை வாழ்க்கையில் தான். உங்கள் கற்பனை வாழ்க்கைக்கு உங்களை நான் தள்ளிட்டு நான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வர்றேன். இப்போ வந்து சீமானே முதலமைச்சர் ஆகிட்டார். உங்கள் கற்பனை வாழ்க்கைக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க, தயவு செஞ்சு யாரும் கோவப்பட்டுறாதீங்க. உங்கள் கற்பனை வாழ்க்கையின்படியே சீமான் முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ ஆகிட்டு எஜுகேஷன் பட்ஜெட் இருக்குது இல்லையா, 40,000 கோடியிலிருந்து 45,000 கோடி ஒரு ஆண்டுக்கு. இப்போ அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் சொல்கிறேன். இப்போ தேர்தல் வருது, இப்போ சீமான் சிஎம் ஆயிடுறாரு அவங்க கற்பனை உலகத்தின் படி. அகெயின் ப்ரைவேட் காலேஜ் ஃபீஸ் வந்து 20,000 30,000 கோடி ஆனுவலி வாங்குகிறோம். இப்போ டோட்டலி ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோன்னா 60,000 70,000 கோடி. இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் 20% 25% டோட்டல் தமிழ்நாடு பட்ஜெட்டில். அப்போ இதை உண்மையிலேயே ஃபுல்லாக அவர் சொல்கிற மாதிரி
அல்லது அவர்கள் கற்பனை செய்வது மாதிரி, அதான் கரெக்டான வார்த்தையாக இருக்கும், அவர்கள் கற்பனை செய்வது போல இந்தியா போன்று ஒன்றியத்திற்கு கீழாக ஆளப்படக்கூடிய ஒரு மாநிலத்தில், இது ஏன் நான் கற்பனைன்னு சொல்றேன்னா நிறைய கற்பனை இருக்கு. சீமானது நெய்தல் படை அமைப்பென்வர், நெய்தல் படை அமைப்பென்வர். எப்படி நெய்தல் படை எப்படி அமைப்பாங்க அப்படின்னா, சரி ஒன்றிய அரசினுடைய சரி நேவலில் நீங்க போறீங்க, நேவல் போர்ஸில் ஒரு மாநில அரசு தன்னுடைய படையை எடுத்துக்கொண்டு கடற்குள் இறங்க முடியுமா? இந்த ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்க. இறங்க முடியுமா? கண்டிப்பா இறங்க முடியுமா? அப்படி இதுவே ஆணையரில் போகட்டும், இவங்க கண்டிப்பா இறங்க முடியுங்கிற தகவலே பதிவாகட்டும், இவங்களுடைய கற்பனை உலகத்திற்கு அதுவே சான்றாகட்டும். சரியா? சுட்டு தள்ளிடுவா அவங்கள, உயர போறீங்க. சரியா? ஸ்டேட்டினுடைய பட்ஜெட்டினுடைய 20 to 25% ஒரு என்டையர் ஸ்டேட்டுடைய பட்ஜெட் எஜுகேஷனை நீங்க ஃப்ரீயா, டோட்டல் ஃப்ரீயா தரணும்னா வேணும். இப்போ வந்துட்டார் சிஎம் கற்பனை உலகத்தின்படி. இப்போ கேட்குறேன் உடனே ஃப்ரீயா அண்ணன் நம்மளுக்கு, இப்போ சிரிப்புலாம் சிரிக்க முடியாது. சிஎம் ஆயிட்டாருன்னா பதில் சொல்லணும். அப்போ என்ன சொல்லுவாருன்னா, தம்பி இருடா, நான் உடனே சொல்ல முடியாது, ஸ்கீம்ஸை கொண்டு வர்றேன். அந்த திட்டங்கள் தான் இவைகள். ஒரு மாநில அரசில் இலவசமாக ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் திட்டங்கள் வேண்டும். நாளை மரியாதைக்குரிய அண்ணன் சீமானே முதலமைச்சரானாலும் இலவச மாநிலந்தோறும் மாநிலம் முழுக்க கல்வியை இலவசமாக்க வேண்டும் என்று நினைத்தான். ஏன்னா உடனடியாக சப்சிடைஸ் பண்ணணும் எல்லா யூனிவர்சிட்டியும், எல்லா யூனிவர்சிட்டியும் நேஷனலைஸ் பண்ணி ரெகுலேட் பண்ணணும். அதுக்கு ஒரு குறைந்தபட்ச கால அவகாசம், அந்த குறைந்தபட்ச கால அவகாசம் அறிவியல் ஆய்வாளர்களின் படி குறைந்தபட்சம் தமிழ்நாடு போன்ற மாநிலத்திற்கு 23 ஆண்டுகள் தேவைப்படும். 23 ஆண்டுகள் தேவைப்படும் ஹெவியா சப்சிடைஸ் பண்ணணும்னா. அண்ணன் சீமானே அவர் கற்பனை உலகத்தின்படி முதல்வரானாலும் கூட அவர் முதல்ல ஸ்கீம் தான் தர முடியும். இந்தியா போன்ற நாடு ஒன்றியத்துக்கு ரொம்ப அசால்ட்டா சொல்றாங்க. ஆனா நீங்க பிஜேபி சொல்லிடுவீங்க. நான் என்ன கேட்கிறேன், எனக்கு பின்னர் பேச வரக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் சாட்டை துரைமுருகன் சொல்ல வேண்டும். இதே யூட்டோப்பியன் லைஃப் படி சீமான் முதலமைச்சர் ஆகிறார். சர்வ சிக்ஷா அபியான் நிதியை ஒன்றிய அரசு தடுக்கிறது. சர்வ சிக்ஷா அபியான் நிதியை ஒன்றிய அரசு தடுக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு ஏற்கனவே நான் சொன்ன 60,000-70,000 கோடி டெபிசிட்டா இருக்குது ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும்னா. சர்வ சிக்ஷா அபியான் நிதியையும் ஒன்றிய அரசு தடுக்கிறது என்றால் அதை எப்படி அவர் எதிர்ப்பார் என்பதை புரிந்து கொண்டு நாம் பேச வேண்டும். அசால்ட்டா சொல்லிடுறீங்க. இதை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி கிடைக்கும் என்று ஒரு ஒன்றிய அரசின் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழர்களை இழிவுபடுத்தி பேசுகிறார். அதை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நிதி என்கிறார். தமிழர் உணவருந்தும் கலாச்சாரத்தை இழிவுபடுத்துகிறார். பாபு முருகவேல் என்ன பேசும்போது சொன்னார், சும்மா இதே கதையை ஓட்டுறதுனால நான் சொல்றேன், ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் ஆர் பிரீடிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டெரரிசம். நாங்களாவது பிரபாகரனை எதிர்க்கிறோம், அவரை தீவிரவாத குழுவின் தலைவர் என்கிறோம், தடை செய்யப்பட்ட அமைப்பு என்கிறோம். அது எங்கள் நிலைப்பாடு, கட்சியின் நிலைப்பாடு. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் அப்பாவி ஈழத் தமிழர்களை, அகதிகளாக வந்த ஈழத் தமிழர்களை, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கேம்ப்ஸை பார்த்து இவைகள் தீவிரவாத முகாம்கள் என்று சொன்னவர். நீங்க எங்களை பார்த்தெல்லாம் பேசவே கூடாது. எங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கு. ஈழத் தமிழர்களின் மீது கரிவு கொண்டு ஒரு தலைவர் இந்த தேச வரலாற்றில் நடந்தார் என்று சொன்னால் அது எங்கள் தலைவர் ராஜீவ்காந்தி என்பதை நீங்கள் தயவு கூர்ந்து வரலாற்றில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு யூட்டோப்பியன் லைஃப். நாம் தமிழர் கட்டமைக்க நினைப்பது இளைஞர்களை ஏமாற்றி சாத்தியமில்லாத விஷயங்களை சொல்லி ஒரு கற்பனை உலகத்தில் நின்று கொண்டு சாத்தியப்படுத்த வேண்டும் என்றால் அது நடக்காத காரியம். நடைமுறையில் சாத்தியப்படுத்தி காட்டி ஏழை மாணவர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய அரசாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக பலன் பெறக்கூடிய மாணவர்கள் வருவார்கள். திராவிடியன் 2.0 இஸ் டெஃபினெட்லி பாசிபிள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.